Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 11th August 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டவர் தண்டனை கொடுப்பவராக அவர் நியாய தீர்ப்பு நாளிலே கடைசி காலத்திலே வருவதாக பார்க்கிறோம். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள். சரிங்களா? இன்னைக்கு தொடர்ந்து பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். Chapter 2 verse 23. I will kill the children with death, and all the churches shall know that I am he who searches the minds and hearts, and I will give to each one of you according to your work. அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளரந்தியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலனளிப்பேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல கனிகளை காரியங்களை குறித்து பேசிட்டு இப்ப நீங்க செசவில்லாவுடைய போதனை அதை பின்பற்றி, அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு மாறாக புறம்பாக இருக்கிற நம்பிக்கைகள் அல்லது போதனைகளை நீங்கள் கடைபிடித்து என்னுடைய ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். We lost his mercy when on the second coming, at the end. அப்ப ஆண்டவர் இப்ப மனம் திரும்புறதுக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இல்லைன்னா கொல்லவே கொல்லுவேன் அப்படின்னு மிகவும் ஆழமாக சொல்கிறார் பாருங்க. I will kill the children with the death. Death is talking about internal death. The eternal death, நித்திய மரணம், நரகம், அதை பற்றி சொல்லுகிறார். இப்படி பாவத்தின் வழிகளை, ஆண்டவருக்கு விரோதமான வழிகளை, செயல்களை நீங்கள் பின்பற்றி வாழ்வீர்களானால் அது உங்களை மரணம் தான் சந்திக்கும், நித்திய மரணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் சொல்றார், இப்போ வைரஸ், வியாதி போன்ற கஷ்டங்கள், பாடுகள், படுக்கையின் வந்துடும் அப்படிலாம் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் உணர வேண்டும், திருந்த வேண்டும். தண்டனையாக என்று தண்டனை என்று நினைக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். அருமையானவர்களே, ஆண்டவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நமக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்தவர். அதை ஏற்றுக்கொண்ட நீ என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். You have to look on the Lord, look up the Lord, and you have to do things that please our Lord. கர்த்தரை, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பின்பற்றி பலகீனமான செயலிலே நாம் ஈடுபடக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு வாலிபர்களுக்கு நிறைய கவர்ச்சியான காரியங்கள்லாம் இருக்கிறது. வெரி அட்ராக்டிவ்ஸ், evil do things, today we see. So you have to be very careful, dear brothers and sisters. வாலிபன் எதனால் தன்னை சுத்தப்படுத்துவான்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம்தான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தியானித்து இன்றைக்கு உலகத்தினுடைய போக்கை நாம் நிதானிக்க முடியும். You can understand how the evil is attacking the church, attacking our personal faith. அப்போதான் நான் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ முடியும். சிறு சபையையோ ஊழியக்காரர்களையோ பார்க்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, தியானிங்க, ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலைவெளிக்காக நன்றி. தொடர்ந்து நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களுடைய வசனத்தில் இருக்கிற உண்மைகளை, ரகசியங்களை காண உதவி செய்யுங்க. பிசாசு கொண்டு வருகிற பாவங்களில் இருந்தும், சாபங்களில் இருந்தும், உமக்கு விரோதமான காரியங்களில் இருந்தும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. Protect your children from all the evil doing, Lord. They need your strength. உன்னுடைய பலம் தேவை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.